அடுத்த டாபிக் என்னென்னா கவனித்தல் அப்படின்னா என்ன, கவனம்னா என்ன அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ் இருக்குல்ல, அந்த கான்ஷியஸை வந்து தமிழில் நனவு பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஷியஸில் சில விஷயங்களை பார்க்கும்போது அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து தூண்டப்பட்டு அந்த சில சமயத்தில் வந்து சில பிடிச்ச விஷயத்தை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், புலன்காட்சிக்கு உட்படுத்தி, அதாவது மனசுக்குள்ளே அதை பார்த்து அதை புரிஞ்சு அதை என்ன பண்ணுவோம்னா அப்படியே நம்ம பதிய வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் கவனித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவனிக்கிறதுங்கிறது ஒரு நடைமுறையில் எதை பார்த்து நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா, ஒரு உருவத்தை வச்சு நம்ம கவனிக்க முடியும். ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பின்னணி, அதோடய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் அதை பற்றி மையமாக வச்சு நம்ம கவனித்தல்ங்கிறது நடைபெறுது. ஆழம், அதாவது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு கவனிக்கக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது நடக்குது. அப்புறம் அதோடய கண்ட்ரோல் எல்லைகள் இதெல்லாம் வச்சு நடைபெறுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ கவனத்தை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான அந்த சைக்காலஜிஸ்ட் யாருன்னா மெக்டூகல். திரும்ப சொல்கிறேன், மெக்டூகல் அப்படிங்கிறவர் கவனத்தை பற்றி சொல்கிறாரு. கவனிக்கலைன்னா நீ மக்க ஆகிடுவேன், கவனிக்கலைன்னா நீ மக்க ஆகிடுவேன். அப்போ கவனிக்கிறதை பற்றி சொன்னது யாருன்னா மெக்டூகல். ஒரு பொருளை வந்து தெளிவாக அறிய செய்யக்கூடிய முயற்சி, இதான் அந்த பொருள், அதை நான் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு தெளிவாக அறிய வைக்கிறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி இருக்குல்ல, அதுதான் கவனம் அப்படின்னு சொல்கிறாரு. கவனம் எத்தனை வகைப்படுன்னா அது நம்ம சொல்கிறாங்க பாருங்கள், முயற்சி சார் கவனம்னு சொல்கிறோம், இன்னொன்று முயற்சி அற்ற கவனம்னு. முயற்சி பண்ணி நம்ம கற்றுக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய நிலை இருக்கும், அல்லது முயற்சி அற்ற கவனம்னு இருக்கும். இதை தாண்டி கவனத்தில் வேறு என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னா, அறிதல்னு ஒரு செயல்பாடு இருக்குது. அறிதல் அப்படி என்னன்னா, நம்ம கவனிக்கக்கூடிய அந்த கவனித்தல் நிகழ்வோட முதல் படிநிலை தான் அறிதல். அதாவது ஒரு விஷயத்தை கவனித்தா எதுக்கு நம்ம அறியறதுக்கு தானே கவனிக்கிறோம். ஸோ அதனால் கவனிக்கிறதுல உள்ள முதல் படிங்கிறது அறிதல் அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யக்கூடிய முயற்சி தான் கவனம். யார் சொன்னான்னா மெக்டூகல். திரும்ப சொல்லியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, கவனம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஊசலாடும் தன்மை உடையது. பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒரு பொருள் மீது 10 வினாடிக்கு மேலே நான் கவனம் செலுத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும், கவனம் வந்து ஒரு 10 வினாடிக்கு மேலே முடியாதுங்கிறாங்க. இன்னொன்று கவன வீச்சு அப்படின்னு கேட்குறதோட வாய்ப்பு இருக்குது. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்னு சொல்லுவாங்க. கவன வீச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோன்னா ஒரு குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது தூண்டல்களை வந்து ஒருத்தன் உணர்ந்து அறிகிறான் அப்படிங்கிறத கவன வீச்சு. ஏதோ ஒரு பொருளை பார்க்குறீங்க, திரும்ப அந்த பொருள் எத்தனை பொருளை நீ பார்த்த சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா கவன வீச்சு பார்த்திங்கன்னா 6 அல்லது 7 தான் சொல்ல முடியுமே தவிர, பொருள் தான் சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு மேலே சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம விஜய் டிவிலையும் மற்ற டிவிலையும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு சென்டென்ஸை சொல்லி திரும்ப சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவனத்துக்கு உள்ள ப்ராக்டிஸு, எக்ஸசைஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது தாண்டி பார்த்திங்கன்னா கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன, ஃபேக்டர் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னா, ஃபேக்டர் என்னென்ன ஃபேக்டர்னா, இன்டர்னல் ஃபேக்டர் அககாரணி இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் புறக்காரணியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அககாரணி என்ன அப்படின்னா நமக்குள்ளேயே இருக்குங்கிறான். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா உள்ள என்னது அந்த ஃபேக்டர் தான் அககாரணிங்கிறது. என்ன அப்படின்னா தேவை இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு அவன் கவனிக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கலாம், மைண்ட் செட்டு, உடல் வந்து ரெடியாக இருக்கலாம், உடல்நிலை இருக்கலாம், அல்லது அவன் ரெடியாக இருக்கலாம், ஆயத்த நிலை இருக்கலாம், ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே அகக்காரணி, இன்டர்னல் ஃபேக்டர். எதுக்கு? கவனத்துக்கு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது அகக்காரணி. புறக்காரணி பார்த்திங்கன்னா, பொருள் காரணிகள் அல்லது புறக்காரணிகள் பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளை ஏதோ கவனிக்கிறோன்னா டக்குன்னு பார்த்தா அந்த பொருள் ஒரு பெருசாக இருக்குது, அளவு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, பார்த்தா புதுசாக இருக்குது, மற்ற விஷயத்தில் வேறுபட்டு இருக்குது. அப்போ டக்குன்னு என்னது, இது நம்மளை பார்க்கணும்னு தூண்டுது. இதுதான் வந்து புறக்காரணி. அதாவது அளவு, மாற்றம், புதுமை, வேறுபாடு. ஸோ திரும்ப என்னது பார்க்க தோணக்கூடிய அந்த விஷயம், இது எல்லாமே வந்து புறக்காரணின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணுன்னா புறக்காரணி என்னவாக இருக்குன்னா, உருவ அளவு, அடர்த்தி, அதாவது சைஸு, அது அடர்த்தி, மாற்றம், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடியது, வேறுபாடு, புதுமை, அப்புறம் வந்து இயங்கக்கூடிய தன்மை, அது எல்லாமே பார்த்திங்கன்னா புறக்காரணி. அகக்காரணி என்ன இருக்கும், நமக்கு பார்க்குறோன்னு தோணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அகக்காரணி. அப்புறம் தேவை, நீடு, மென்டல் செட்டு, மைண்ட் செட்டு, மனநிலை, நம்மளுடைய மூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷன், உடம்பு வந்து ரெடியாக இருக்கா கவனிக்கிறதுக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அகக்காரணியாக இருக்கிறது நிலை. சில சமயத்தில் கேள்வி வந்து இப்படி வரலாம் பார்த்திங்கன்னா, மனிதன் புலன் உறுப்புகளை அறிவின் வாயில்கள்னு சொல்கிறோம். ஸோ எது கேட்கலாம், அறிவின் வாயில்களை எப்படி சொல்லுவாங்க, எதுனா புலன் உறுப்புகள் தான் அறிவோட வாயில்கள் அப்படின்னு சொல்லுவோம். புலன் உணர்வு என்றால் என்னன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
புலன் உறுப்போட வாயிலாக பார்த்திங்கன்னா நாம் அறியும் தனிப்பட்ட பண்பு தான் புலன் உணர்வு. ஏதோ ஒன்று கண்ணோ காதோ ஏதோ ஒன்று பயன்படுத்தி புலன்களை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் புலன் உணர்வுன்னு பேர். தேங்க்யூ.